ஆனால் மசியை வந்துட்டு போனதே உங்களுக்கு தெரியல. இவங்க தான் வருவாருன்னு இவங்க நம்பிட்டு இருக்காங்களா? அந்த ஆப்ஷனை தான் இவன் பயன்படுத்த போகிறான். யார்? தஜ்ஜால். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கடைசி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுல்ல, அந்த வாய்ப்பும் வீணடிக்கப்பட்டுருச்சு. என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணாங்க அப்படின்னா, தௌராத்தில் இருந்த அந்த வசனத்தை தூக்கிட்டாங்க. ரசூலா வந்த கன்ஃபார்ம் ஆன உடனே இதுதான் இவர் தான் அந்த வசனம் குறிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த வசனத்தை அவசரமாக நீக்கிட்டாங்க. நீக்கினதுக்கு அப்புறமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் தமது பிள்ளைகளை அறிவதை போல் இவரை அறிவார்கள். அல்லாஹ் சொல்றான். தெரியாமலாம் இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு பிள்ளைகளை அறிவதை போல் அறிவார்கள் அப்படின்னு சொல்லி தமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி 6வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இவங்க ஏன் ரசூலுல்லாவை பின்பற்றல தெரியுமா? அதுக்கும் அதுதான் காரணம். எது? அதுக்கு மூசா நபிக்கு நீயும் அல்லாஹ் போய் சண்டை போடுனாங்களோ, தௌராத் அதுக்கப்புறம் யார் தாவூத் நபி வந்ததுக்கப்புறம் இந்த பக்கத்து ஊர் சண்டைகளாம் நாங்கள் வரமாட்டோம்னாங்கள, அப்புறம் ஈசா நபி வந்தவொடனே பையத்து செய்ய மாட்டோம்னாங்கள, இதே பஞ்சாயத்து தான் ரசூல்லாட்டியும். ரசூல்லா வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க, வந்தவொடனே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு 5 கேள்வி கேட்குறோம். மதீனாவில் ரசூலுல்லாவுக்கு டெஸ்ட் வைக்கப்படுது, உலமாக்கள் சபை போகுது, இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையாங்கிறத டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது போகுது. போய் கேட்குறாங்க, 5 கேள்வி நாங்கள் கேட்க போகிறோம்.